ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 பிப்ரவரி 23ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். முதல் நடப்பு நிகழ்வு, ஜெய்ஷ்-ஏ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைமையகத்தை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டதாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜெய்ஷ்-ஏ பயங்கரவாத அமைப்பின் தலைமையகத்தை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டதாக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜெய்ஷ்-ஏ முகமது, ஜமா-ஏ மஸ்ஜித், மத்ரஸா துல் கஃபீர் ஆகிய அமைப்புகள் செயல்பட்டு வந்த வளாகத்தை பஞ்சாப் மாகாண அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. ஜெய்ஷ்-ஏ முகமது, ஜமா-ஏ மஸ்ஜித், மத்ரஸா துல் கஃபீர் ஆகிய அமைப்புகள் செயல்பட்டு வந்த வளாகத்தை பஞ்சாப் மாகாண அரசு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அறிக்கையில் அந்த தாக்குதலை பயங்கரவாதம் என குறிப்பிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நாடு எது? சீனா. புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அறிக்கையில் அந்த தாக்குதலை பயங்கரவாதம் என குறிப்பிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நாடு எது? சீனா. வீட்டு வாடகை முறைப்படுத்துதல் சட்டம் தொடர்பான விதிகள், நடைமுறைகளை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ள துவக்கப்பட்டுள்ள தனி இணையதளம் என்ன? www.tnanshi.tngovernment.in. வீட்டு வாடகை முறைப்படுத்துதல் சட்டம் தொடர்பான விதிகள், நடைமுறைகளை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ள துவக்கப்பட்டுள்ள தனி இணையதளம் என்ன? www.tnanshi.tn.government.in. தமிழகத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு இனி ஒருபோதும் பொதுத் தேர்வு இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு இனி ஒருபோதும் பொதுத் தேர்வு இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தகவல் தெரிவித்துள்ளார். இந்தியாவானது எந்த நாட்டுடன் உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஊடகத்துறை ஒத்துழைப்பு, புத்தாக்க முயற்சிகளை மேம்படுத்துவது, பயங்கரவாதம், சர்வதேச குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை தொடர்பாக 7 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது தென்கொரியா. மேலும் கிபி 48இல் அயோத்தியிலிருந்து தென்கொரியா சென்று அந்நாட்டு மன்னர் கிம் சுரோவை திருமணம் செய்த அயோத்தி இளவரசி சூர்யா ரத்னாவின் நினைவாகவும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. குறிப்பு: 2016இல் மேற்கொள்ளப்பட்ட கொரியா பிளஸ் ஒப்பந்தத்தை தொடர புதிய ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா தொடர்ந்துள்ளது. இந்தியாவானது எந்த நாட்டுடன் உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஊடகத்துறை ஒத்துழைப்பு, புத்தாக்க முயற்சிகளை மேம்படுத்துவது, பயங்கரவாதம், சர்வதேச குற்ற நடவடிக்கைகளை தடுப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை தொடர்பாக 7 முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது தென்கொரியா. மேலும் கிபி 48இல் அயோத்தியில் இருந்து தென்கொரியா சென்று அந்நாட்டு மன்னர் கிம் சுரோவை திருமணம் செய்த அயோத்தி இளவரசி சூர்யா ரத்னாவின் நினைவாகவும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. குறிப்பு: 2016இல் மேற்கொள்ளப்பட்ட கொரியா பிளஸ் ஒப்பந்தத்தை தொடர புதிய ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா தொடர்ந்துள்ளது. தென்கொரியாவின் மிக உயர்ந்த விருதுகளில் ஒன்றான சியோல் அமைதி விருதானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அளிக்க காரணம் என்ன? சர்வதேச ஒத்துழைப்பில் அவரது பங்களிப்பும் சிறப்பான முடிவுகள் மூலம் சர்வதேச பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருந்தது ஆகியவற்றின் காரணமாக. குறிப்பு: இவ்விருதுடன் அளிக்கப்பட்ட 2 லட்சம் அமெரிக்க டாலரை ரூபாய் 142 கோடியை கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு அளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். தென்கொரியாவின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான சியோல் அமைதி விருதானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அளிக்க காரணம் என்ன? சர்வதேச ஒத்துழைப்பில் அவரது பங்களிப்பும் சிறப்பான முடிவுகள் மூலம் சர்வதேச பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருந்தது ஆகியவற்றின் காரணமாக இவ்விருது பிரதமர் மோடிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பு: இவ்விருதுடன் அளிக்கப்பட்ட 2 லட்சம் அமெரிக்க டாலரை, அதாவது ரூபாய் 142 கோடியை கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு அளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார்.
அண்மையில் சொத்து குவிப்பு வழக்கில் இமாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் யார் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையால் துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது? வீரபத்ர சிங். அண்மையில் சொத்து குவிப்பு வழக்கில் இமாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் யார் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையால் துணை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது? வீரபத்ர சிங். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? செந்தில்குமார் ராமமூர்த்தி. குறிப்பு: இவரது நியமனத்தின் மூலம் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 60 உள்ளது. காலி பணியிடங்கள் 15 உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? செந்தில்குமார் ராமமூர்த்தி என்பவரை கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளது. குறிப்பு: இவரது நியமனத்தின் மூலம் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 60 உள்ளது. காலி பணியிடங்கள் 15 உள்ளது. நாடு முழுவதும் 7 விமான நிலையங்களில் ரூபாய் 497 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள விமான போக்குவரத்து துறை சுரேஷ் பிரபு அடிக்கல் நாட்டியுள்ளார். குறிப்பு: 7 விமான நிலையங்களில் தமிழக மதுரை விமான நிலையம் இடம்பெற்றுள்ளது. நாடு முழுவதும் 7 விமான நிலையங்களில் ரூபாய் 497 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அடிக்கல் நாட்டியுள்ளார். குறிப்பு: 7 விமான நிலையங்களில் தமிழக மதுரை விமான நிலையமும் இடம்பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு சர்வதேச பயங்கரவாத நிதியாதார கண்காணிப்பு அமைப்பான FATF கண்டனம் தெரிவித்துள்ளது. FATF ஆனது நிதி செயல்பாட்டு அதிரடி குழு என்பதன் சுருக்கமாகும். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு சர்வதேச பயங்கரவாத நிதியாதார கண்காணிப்பு அமைப்பான FATF கண்டனம் தெரிவித்துள்ளது. FATF ஆனது நிதி செயல்பாட்டு அதிரடி குழு என்பதன் சுருக்கமாகும். புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் அண்மையில் நடைபெற்றது. இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் மக்கள் பிற மாநிலத்தில் தாக்கப்படுவதை தடுக்க மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட எத்தனை மாநிலங்களுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது? 11 மாநிலங்களுக்கு. புல்வாமாவில் பயங்கரவாத தாக்குதல் அண்மையில் நடைபெற்றது. இதன் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் மக்கள் பிற மாநிலத்தில் தாக்கப்படுவதை தடுக்க மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட எத்தனை மாநிலங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது? 11 மாநிலங்களுக்கு. இந்தியாவில் எந்த மாநிலம் தனது பட்ஜெட்டில் அண்மையில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 1 லட்சம் வரையிலான அனைத்து வகை கடனும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்து அதன்படி விவசாயிகள் கடனில் ரூபாய் 6000 கோடியை தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறியது? தெலுங்கானா. இந்தியாவில் எந்த மாநிலம் தனது பட்ஜெட்டில் அண்மையில் விவசாயிகள் பெற்ற ரூபாய் 1 லட்சம் வரையிலான அனைத்து வகை கடனும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்து அதன்படி விவசாயிகள் கடனில் ரூபாய் 6000 கோடியை தள்ளுபடி செய்யப்படுவதாக கூறியது? தெலுங்கானா. அண்மையில் நடைபெற்ற ப்ரோ வாலிபால் லீக் முதல் சீசன் போட்டியில் சாம்பியன் வென்ற அணி எது? சென்னை ஸ்பார்டன்ஸ். அண்மையில் நடைபெற்ற ப்ரோ வாலிபால் லீக் முதல் சீசன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? சென்னை ஸ்பார்டன்ஸ். ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச போட்டிகளை இந்தியாவில் எதிர்காலத்தில் நடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைப்பதாக சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் IOC இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. 2026 யூத் ஒலிம்பிக்கில் 2032 ஒலிம்பிக், 2030 ஆசிய போட்டிகள் ஆகியவற்றை நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி விண்ணப்பித்துள்ளது. இதற்கு பின்பு டெல்லியில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியிலுள்ள 16 ஒலிம்பிக் தகுதி இடங்களில் 2ஐ சர்வதேச சம்மேளனம் ரத்து செய்துவிட்டது.
ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச போட்டிகளை இந்தியாவில் எதிர்காலத்தில் நடத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைப்பதாக சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் (IOC) இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்துள்ளது. 2026 யூத் ஒலிம்பிக், 2032 ஒலிம்பிக், 2030 ஆசிய போட்டிகள் ஆகியவற்றை நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்கம் முறைப்படி விண்ணப்பித்துள்ளது. இதற்கு பின்பு டெல்லியில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் உள்ள 16 ஒலிம்பிக் தகுதி இடங்களில் 2ஐ சர்வதேச சம்மேளனம் ரத்து செய்துவிட்டது. நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? ராஜீவ் குமார். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? ராஜீவ் குமார். தனது நாட்டில் வருங்காலத்தில் ஏற்படப்போகும் உணவு பற்றாக்குறையை போக்குவதற்கு ஐநா உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ள நாடு எது? வடகொரியா. தனது நாட்டில் வருங்காலத்தில் ஏற்படப்போகும் உணவு பற்றாக்குறையை போக்குவதற்கு ஐநா உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ள நாடு எது? வடகொரியா. நிலவின் ஆய்விற்காக இஸ்ரோ அனுப்பிய விண்கலம். விண்கலத்தின் பெயர் பெரஷீத். நிலவில் ஆய்வு மேற்கொள்ளும் முதல் இஸ்ரேல் அனுப்பிய விண்கலம். பெரஷீத் என்பதற்கு ஹீப்ரு மொழியில் தோற்றம் என்பது பொருளாகும். எடை: பெரஷீத் விண்கலம் 585 kg எடை கொண்டது. ஏவிய ராக்கெட்: பெரஷீத் விண்கலனை ஏவிய ராக்கெட்டின் பெயர் பால்கன் 9. இந்த பால்கன் 9 மற்றும் பெரஷீத் ஆகியவை அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் தயாரிக்கப்பட்டது. ஏவிய இடம்: அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கனாவரல் ஏவுதளத்தில் பிப்ரவரி 22இல் ஏவப்பட்டது. இந்த விண்கலம் நிலவின் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படும் தேதி ஏப்ரல் 11, 2019. நிலவின் ஆய்விற்காக இஸ்ரோ அனுப்பிய விண்கலம். விண்கலத்தின் பெயர் பெரஷீத். நிலவில் ஆய்வு மேற்கொள்ளும் முதல் இஸ்ரோ அனுப்பிய விண்கலம். பெரஷீத் என்பதற்கு ஹீப்ரு மொழியில் தோற்றம் என்பது பொருளாகும். எடை: பெரஷீத் விண்கலம் 585 kg எடை கொண்டது. ஏவிய ராக்கெட்: பெரஷீத் விண்கலனை ஏவிய ராக்கெட்டின் பெயர் பால்கன் 9. இந்த பால்கன் 9 மற்றும் பெரஷீத் ஆகியவை அமெரிக்காவின் தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் தயாரிக்கப்பட்டது. ஏவிய இடம்: அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கனாவரல் ஏவுதளத்தில் பிப்ரவரி 22இல் ஏவப்பட்டது. இந்த விண்கலம் நிலவில் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படும் தேதி ஏப்ரல் 11, 2019. இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கனி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கனி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.